2004ஆம் ஆண்டு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வைத்து பிரதமர் வேட்பாளராக மன்மோகன் சிங்கை தேர்ந்தெடுத்தது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலாய்த்து தள்ளியுள்ளார். கேரளா மாநிலம் கொல்லம் மக்களவைத் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2004 இதே போல கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. யூபிஏ என்று சொன்னார், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்று சொன்னார். தேர்தல் நடந்து முடிந்து 10 நாள் ரிசல்ட் வந்து 10 நாள் ஆச்சுங்க. யார் பிரதமர் என்று தெரியவில்லை. 10 நாட்கள் இந்திய மக்கள் கேட்டாங்க, யாரு 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 பிரதமர். 10 நாள் கழிச்சு 10 பேர் வந்து நின்னாங்க. லல்லு பிரசாத் யாதவ், கம்யூனிஸ்ட் கட்சி, ஃபரூக் அப்துல்லா, கலைஞர் கருணாநிதி, அவங்க பிரகாஷ் காரத், இவங்க 10 பேர் நின்னாங்க. நாமெல்லாம் கேட்டோம், சார் யார் சார் பிரதம மந்திரி? பின்னாடி திரும்பி இவர் தாங்க பிரதம மந்திரி. இந்த காலா படத்துல ரஜினி சாரு ஒரு டைலாக் சொல்லுவார், ஏன்பா குமார் இவர் யாரு அப்படின்னு பாருங்க. அதுபோல நம்முடைய நாட்டு மக்கள் கேட்டோம், இவர் யார் என்று கேட்டோம். ஏனென்றால் மன்மோகன் சிங் அவர்கள் யார் என்றும் 90% மக்களுக்கு தெரியவில்லை. 10 பேரை நிக்க வச்சு மன்மோகன் சிங் அவர்கள் நிக்க வச்சார். அதனுடைய விளைவு என்ன? இந்த நாடு குறைந்தபட்சம் 20 ஆண்டு காலம் பின்னோக்கி சென்றது. குறைந்தபட்சம் 20 ஆண்டு காலம். 12 லட்சம் கோடி ஊழல். ஒரு அமைச்சர்களும் கூட எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்பதற்காக அமைச்சர்கள் இருந்தாங்க. கேரள மக்களுக்கு நாங்கள் அன்போடு கேட்கின்றோம், மறுபடியும் அதே போன்று நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? பிரதம மந்திரி வேட்பாளர் இந்திய கூட்டணி யார் தெரியாது. பிரதம மந்திரியாக இருக்கிறதற்கு தகுதி யாருக்கு இருக்கு தெரியாது. ராகுல் காந்தி பிரதமரா? இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை ஏத்துக்கல, எப்படி இந்திய மக்கள் ஏத்துக்குவாங்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.